ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் எங்கள் அத்தைக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இவர்கிட்ட என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், ஏன் நீ அதெல்லாம் நம்ம வீடு வாங்குகிற விஷயம், அதெல்லாம் நீ பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்கிறதா அப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இப்போக்கி சொல்கிறதுக்கு சொல்லலை. நம்ம வாங்கி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கலாம். அதுக்கு இடையில நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, இல்லை நான் பேச வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, இல்லை நான் உங்களுக்காக நான் சொல்லலைங்க. நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அந்த நேரத்தில் அது இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் நம்மளுக்கு அது சரியாக வராது அப்படின்னோடனே, அதெல்லாம் எல்லாம் சரியாக வரும், நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவு உங்களுக்கு ஒரு கரெக்டான வேலை ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறதுப்ப அதை சரியான ஒரு இதை வேணுங்கிறதுக்கு தான் நம்ம பேச வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ பாரு அப்படின்னோடனே, ஏன் அப்போ நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லையா அப்படின்னோடனே, இல்லை நான் அதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் இதுக்காக அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம், அவங்கக்கிட்ட சொன்னால் அது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் எல்லாம் அவங்கக்கிட்ட எல்லாமே சரியாக வரும். அவங்க அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. அவங்க எல்லாமே நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. அவங்க அந்த மாதிரி நினைக்கிற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நாங்கள் நினைக்கல. எதாக இருந்தாலும் இப்போ இருக்கிற இதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பக்குவமாக நம்ம எடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதுக்காக யாரையும் நம்ம இப்போதைக்கு இருக்கிற நிலமையில கோச்சிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். யாருக்காக நம்ம விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாக வரும், எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் நான் ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நம்மளுக்கு அது கிடைக்காதது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம யாரையும் இக்னோர் பண்ணிட முடியாது. நினைக்கிறது நடக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமைங்கிறது நமக்கு தேவை அப்படின்னோடனே, பொறுமை தேவை தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறோம்ல, அதுவே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இது தானே அப்படின்னோடனே, சரி விடுங்கங்க, நான் அவங்கக்கிட்ட சொன்னது தப்பு தாங்க, விடுங்க, அதையே நீங்கள் பேசிக்கிட்டு என்ன நடந்த விஷயங்களே பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இனிமேல் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன கடவுள் விட்டுருக்காரோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே கோவம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவருக்கு என்னென்னா, நான் வீடு வாங்குறத பற்றி எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விதமான பயமாகவே தான் இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா எல்லார்கிட்டையும் சொல்லி விட்ருவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. ஏன்னா இவர்